ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அதில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு சீரகம் ரசம் புளி கரைச்சி போட்டு வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். மிளகு சீரகம் தட்டி போட்டு. ஆனால் டக்குன்னு தோட்டத்துக்கு கருவேப்பிலை பறிக்க போனால் அங்கே வந்து தூதுவளை இருக்குது, நிறைய இருக்குது. அதை பார்த்த உடனே ஓகே, வீட்டில் எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் பாப்பாவுக்கெல்லாம் சளி நிறையா இருக்குது, அவருக்கும் இருக்குது. அதனால் தூதுவளையில் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டக்குன்னு தூதுவளை பறிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பறிச்சிட்டு வந்து இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. பாருங்கள், பேரே பாருங்கள், தூது இலை. இந்த இலையே தூது சொல்லுவான். அப்போ சளிக்கு அப்படி ஒரு அருமருந்துங்க இது. பாருங்கள், ஏன் நான் இது மாதிரி கட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்கலாம். வெறும் இலையே பறிச்சிட்டு வரதோட இந்த மாதிரி கிளையாக கட் பண்ணிட்டு வந்து போட்டோம்னா இந்த கழிகளில் இருக்கிற நார் சத்தும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அப்போ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இருமல், இந்த இதுக்கு மிளகு சீரகம் தட்டி ரசம் வச்சு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் 4 மணிக்கு இது கூட முருங்கைக்கீரை கூட சேர்த்து வைக்கலாம். வச்சு ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸால் குடித்தோம்னா சளி பட்டுன்னு பறந்து ஓடும். இந்த நெஞ்சு செல்லாம் அப்படியே உடஞ்சி கலகலன்னு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கிறது தெரியுங்க. இந்த இலையிலே ஒரு பாட்டு இருக்குது, அப்போ பாடியிருக்காங்க. தூதுவளை இலை அரைச்சி தொண்டையில் தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போகிறோம் மணிக்கணக்கான்னு வரும். அப்படிப்பட்ட இந்த இலையிலே அப்படி ஒரு பாட்டு பாருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்கும். நினச்சி பாருங்கள். உண்மையிலே தூதுவளை இலை கிடைக்காதவங்களா இருந்தால் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டிலே வச்சுருக்கேன். இதில் ஒரு காய் வரும், அந்த காயை பறித்து காரக்குழம்பு வைக்கலாம், துவையல் பண்ணலாம். ரொம்ப முத்தி போன காயாக இருந்தால் வத்தல் போட்டு கூட காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். மிஸ் பண்ணாமல் பக்கத்தில் இந்த மாதிரி தூதுவளை இலை இருந்தால் கட்டாயமாக பறித்து ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மாமாவுக்கும் கொடுங்க, உங்கள் மாமாவுக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோலாம் நான் நிறைய சொல்கிறேங்க. என் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க.